ஏண்டி நானும் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன், கொஞ்சம் கூட மசியவே மாட்டேங்கிறா. சரியா சாமியாரா இருப்பான் போல இருக்கு. லேசா பார்த்தாலே 10 நாள் பட்னி கிடந்து 4 நாள் பின்னாடியே அலைவானுங்க. இந்த காலத்துல இப்படியும் ஒருத்தன், அவங்க கூட இருக்கவங்க உலக மகா ஜொல்லு. ஏதாவது சிக்னல் கிடைக்குமான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கானுங்க. பேசாம நீயாவது கோடீஸ்வரனை லவ் பண்ண வேண்டியதுதானே? அவனையா? சீறி விட்ட பென்சில் மாதிரி இருக்கான். அவனை எவன் லவ் பண்ணுவா? அவனை லவ் பண்றதுக்கு பேசாம தற்கொலை பண்ணிக்கலாம். இல்லடி, நீ கோட்டியை லவ் பண்ணி அவன்கிட்ட நெருக்கமா பழக ஆரம்பிச்சா ஒருவேளை அத பார்த்தாவது ராஜாவுக்கு காதலிக்கிற மூடு வரும்ல. எனக்கு தெரிஞ்சு அவனுக்கு மூடு வர மாதிரியே தெரியல. அவனுக்கு மூடு வர வைக்கணும்னா அதுக்கு ஒரே ஒரு வழி தாண்டி இருக்கு. என்ன வழி? இன்னைக்கு போட்டுட்டு வந்திருக்க பாரு இந்த Dress. இதுல பாதியா போட்டுட்டு வா, அப்போவாவது அவனுக்கு மூடு வருதான்னு பாப்போம். என்னடி கிண்டலா? இதை விட கம்மியா எப்படி போடுறது? சரி பாக்கலாம். டேய் சந்திரமுகி பாத்தியா, தலைவர் என்ன கலக்கலிக்கிருக்காரு. அதே பழைய ஸ்டைல், வேக ஸ்பீடு எதுவும் போறடா. ஹாய், இது எங்கடா போயிருந்த? கொஞ்சம் பர்சனலா வேலை இருந்ததுடா. என்ன பர்சனலா போ, நம்ம கிளாஸ் போய் பாரு. கழுவி தொடச்சு விட்ட மாதிரி இருக்கும். ஏன் தண்ணி ஏதாவது கொட்டிட்டீங்களாடா? நாங்க எங்கடா கொட்டுறோம்? அந்த ராதா தாண்டா எங்களை எல்லாம் கொட்ட வச்சுட்டா. புரியலையாடா? உனக்கு ஒண்ணும் புரியாது. ஏப்பா நேத்து ஆளு போட்டு அந்த Dress இருக்கே, அத பாத்து விட்ட சொல்லுல கிளாஸ் ரூமே ஈரமா போயிடுச்சு. ஆனா இதெல்லாம் உனக்காக தான் போட்டுக்கிட்டு வர்றா. நீ தான் அவளை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. ஒரு பொண்ணுன்றவ சஞ்சலப்பட்ட மனசை சாந்தப்படுத்துறவளா இருக்கணும். அப்படி இருக்கிறவ தான் ஒரு நல்ல பொண்ணு. அப்படிப்பட்ட பொண்ணு வரட்டும், அப்ப கண்டுக்கலாம். முதல்ல படிப்பை கவனிப்போம் வா. உங்ககிட்ட போய் சொன்ன பாரு. என்னென்ன ஈ ஓட்டிட்டு இருக்கீங்க? பலாப்பழம் வச்சிருக்கீங்களா? இல்ல எலுமிச்சை பழம் வச்சிருக்கேன். உங்க தலையில தேய்ச்சுக்குவா. என்ன கோயம்புத்தூருக்கு போன் பேச எவ்வளவு ஆகும்? கோயம்புத்தூர் பேசுறதுக்கா 3 நிமிஷத்துக்கு 20 ரூபாய் ஆகும். பெங்களூருக்கு பேசுறதுக்கு அதுவும் கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். ஹைதராபாத்துக்கு பேசுறதுக்கு அதுவும் அதே அளவுதான். கல்கத்தாவுக்கு அதுவும் அதேதான்ப்பா. அப்ப டெல்லிக்கு அதுவும் அதேதான்ப்பா. வர என்ன நீ பாட்டுக்கு வந்த கோயம்புத்தூர், ஹைதராபாத், டெல்லி, கல்கத்தான்னு ஒரு லோக்கல் போன் கூட பேச மாட்டியாடா? அது வேற ஒண்ணு இல்லண்ணே, பஸ்ஸுக்கு ரொம்ப நேரமா காத்துட்டு இருந்தேன். பஸ்ஸே வரல, போர் அடிச்சுதா. அப்படியே டைம் பாஸ் பண்ணிட்டு போலான்னு இங்க வந்தேன். நீங்க வேற என் ஃப்ரெண்ட் ஆச்சே. என்ன கையா நமக்குள்ள என்னண்ணே? என்ன கையா? ஏண்டா நீ கோயம்புத்தூரா? ஆமாண்ணே. இப்படி குசும்பா பேசும்போதே நான் நினைச்சேன் நீ கோயம்புத்தூர்னு. நானும் கோயம்புத்தூர் தான்டா. நமக்குள்ள என்னண்ணே? என்ன என்ன உங்களுக்கு அடையாளம் தெரியுதா? யாரு? அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 4 சில்லறை கேட்டவன் நான் தான். அந்த பாத்தியா நீ? ஆமாண்ணே. அது என்னடா மூக்குக்கும் வாய்க்கு நடுவுல புதுசா மீச? அது வேற ஒன்றும் இல்லண்ணே, உங்க முகத்துக்கு மீசை வச்சா எடுப்பா இருக்குன்னு என் கேர்ள் ஃப்ரெண்ட் சொன்னா. அதுதான் நான் வச்சுட்டேன். இத உங்க முகத்துக்கு வச்சா கூட எடுப்பா இருக்கும்னே. இப்ப பாருங்க எப்படி எடுப்பா இருக்குன்னு. நான் கடுப்பா இருக்கேன்டா. பஸ் வந்துருச்சு, விடுங்கண்ணே. அண்ணா விடுங்கண்ணே, பஸ் ரொம்ப நேரம் நிக்காதுண்ணே. ஐயோ சீக்கிரம் எடுத்துருவாண்ணே. ஐயோ இது விட்டா கடைசி பஸ்ண்ணே. ஐயோ இது நாளைக்கு தானே போக முடியும். ஐயோ ஐயோ நான் படிச்சு எடுத்துருவேன். ஐயோ போயிட்டானே. பஸ் புறப்பட்டேன். விடுங்கண்ணே, ஓடி போய் ஏறிக்கிறேன். போயிருச்சு. எப்படி நான் போவேன்? நடந்து போ. டேய் இனிமே என் கண்ணு முன்னால வந்து நின்ன உன்னை இந்த உலகத்திலே இல்லாம பண்ணிட்டு வந்தா போடா போடா இளநீ தலையா. ராஜா உன்னோட முக்கியமான விஷயம் பேசணும். அப்படியா? சொல்லு. ஏன்பா ஒரு பொண்ணே அதுவா வந்து உன் மேல விழுந்து அவ லவ் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்றா, அத கொஞ்சம் கூட நீ புரிஞ்சுக்க மாட்டேன்றிய. என்ன ஆளு நீ? இந்த பணக்கார பசங்களுக்கு இதே வேலைடா. நாம எதுக்கு கஷ்டப்பட்டு ஆட்டோ ஓட்டி சம்பாரிச்சு டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்திருக்கிறோம்? படிச்சு வாழ்க்கையில முன்னேறணுன்றதுக்காக தான். அதை முதல்ல பாப்போம்டா. பேசாம வா. அதுக்கே டுட்டோரியல் காலேஜ் படிக்கணும். போஸ்டர்ல படிச்சு பாஸ் பண்ணிக்கலாமே. டேய் வேலை பார்த்துக்கிட்டே போஸ்டர்ல படிக்கிறதை விட டுட்டோரியல் காலேஜ்ல சேர்ந்தோம்னா நல்ல மார்க் வாங்கி பாஸ் பண்ணலாம் தான். ஓ நான் என்ன சொல்ல வரேனா? நீ ஒண்ணும் சொல்ல வேணாம். கிளாஸுக்கு டைம் ஆச்சு, வா போலாம். ராஜா என்ன குட்டி தலையில கை வச்சுட்டு? ராஜா இருக்கானே, தானும் படுக்க மாட்டேன்றான், தள்ளியும் படுக்க மாட்டேன்றான்ப்பா. ஒண்ணு இல்ல, அந்த பொண்ணு மேட்டர் ஓகே ஆயிடுச்சு, நம்ம ரூட் கிளியர் ஆயிடும். ஒத்துக்க மாட்டேன்றானே. அந்த பிரீத்தி மேட்டரா? ஆமா. நான் வேணா தூது போட்டுமா? என்னது நீ தூது போறியா? என்னோட கொஞ்சம் அழகாவே இருக்க. நீ பத்திரம் தள்ளியே வா, என் மேட்டர் நானே பாத்துக்கிறேன். ஏய் கொடி கொடி கொடி. அப்படி போடு 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 திருப்பி போடு நாளே. அப்படி போடு 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 திருப்பி போடு கையால. உன்னோட நீதான் சைலண்டா இருக்க. எல்லாரும் இவ்ளோ ஆட்டம் போடுறாங்களே, ராஜா ஏதாவது கண்டுட்டானே பாத்தியா? ஏய் போய் தண்ணி கொண்டு வாடா. அதெல்லாம் முதல்ல போய் உடனே வாங்க. டேய் போய் ஹார்ஸ் வாங்கிடா. ஏதாவது வாங்கிடா. ஏன்பா இரும தானே செஞ்சா, அதுக்கு இப்படியா? இதுக்கு முன்னாடி பொண்ணுங்களை பார்த்ததே இல்லையா? அது என்னவோ தெரியல விமலா. இவளுக்கு வெக்கல் எடுத்தா அவன் தண்ணியை மொண்டு குடிக்கிறான். இவளுக்கு வைத்தவளுன்னா அவன் போய் சோடா குடிக்கிறான். இவளுக்கு ஜுரமே வரக்கூடாதான், அதுக்கு போய் அவன் தடுப்பூசி போட்டுக்கிறான். இவ்வளவு ஏமா? அவ வீட்டு நாய் பப்பி,
அதுக்கு 2 நாளா உடம்பு முடியலமா. அதுக்காக 2 நாள் சாப்பிடாம இருக்காம இந்த முட்டா போய். என்ன ராஜா? ஆமாப்பா, அந்த நாய் செத்துட்டா அதுக்கு பதில் அவனை புதைச்சிடலாமா? என்னப்பா பேசுங்க, பேச வேண்டியதெல்லாம் பேசுங்க. பேசுறது தானே வந்திருக்கீங்க. இங்க பாருங்க, என்ன பொறுத்த வரைக்கும் நான் வாங்குற பீஸுக்கு மனசாட்சிக்கு உதவலாம பாடம் சொல்லி தரேன். நீங்க படிக்கிறீங்களோ படிக்கலையோ, புரிஞ்சுக்கிறீங்களோ புரிஞ்சுக்கலையோ, அது உங்க இஷ்டம். எனக்கு தேவை பீஸ் தான். அதை மட்டும் ஒழுங்கா கட்டிருங்க. புரியுதா? பாத்துலடி, உன் வீட்டு நாய் கொண்டுனா ஃபீல் பண்றதுக்கு 4 பேர் இருக்காங்க. ஆனா ராஜா மட்டும் அசையவே மாட்டேங்கிறான். நாளைக்கு பாரு, அசைச்சு காட்டுறேன். என்னமோ பெருசா சவால் விட்டியே, ராஜாவை சொல்லு விடுவிக்கிறேன்னு. எனக்கு என்னவோ நீ தோத்துருவேன்னு சந்தேகமா இருக்கு. பேசாம வாபஸ் வாங்கி. ஏன்டி அவசரப்படுற? நான் எதுக்கு வாபஸ் வாங்கணும்? ஒரு பொண்ணை நினைச்சா 1 நிமிஷம் போதும்டி. எந்த ஆம்பளையும் அவ கால்ல விழ வைக்கிறதுக்கு. உலகமே சக்தியில தான் சுத்திட்டு இருக்குன்னு சும்மாவா சொன்னாங்க? இன்னும் 4 நாள்ல நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா இல்லையான்னு பாரு. எனக்கு என்னவோ ராஜாவை பார்த்தா அப்படி தெரியல. போடி. இந்த தடவை பாருடி, நான் ஒரு தடவை சொன்னா 100 தடவை சொன்ன மாதிரி. இந்த ராதாவுக்கு அந்த ராஜா ஒரு ஜுஜுப்பி. பாப்போம். ஹலோ மிஸ்டர் கோடீஸ்வரன். என்னையா? ஆமா, ஒரு நிமிஷம். ராஜா ஒழுங்கு நம்ம கட் பண்றாலும் ஓகே. சொல்லுங்க. உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு இல்லங்க, நிறைய பேசலாம். பீச்சுக்கு போலாமா, பார்க்குக்கு போலாமா? வாங்க. இல்ல பரவாயில்ல, எங்கே பேசலாம். இங்கே வா. நான் அந்த ராஜாவை என் கைக்குள்ள போட்டு காட்டுறேன்னு என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சேலஞ்ச் பண்ணிருக்கேன். நான் தோத்து போயிடுவேணும்னு எனக்கு பயமா இருக்கு. ஓ, முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல இல்ல, அதனால என்ன லவ் பண்ண போறீங்களா? நான் அந்த தப்பெல்லாம் பண்ண மாட்டேன். சரி, இப்ப நான் என்ன பண்ணணும்? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போட்டு சவால்ல ஜெயிக்கணும்னா நீங்க தான் ராஜா கிட்ட என்ன பார்த்து சும்மாவாவது ஐ லவ் யூன்னு சொல்ல வைக்கணும். ராஜாவை உங்ககிட்ட வந்து ஐ லவ் யூ சொல்ல வைக்கணும். ஓகே, சரி, உனக்காக நான் பண்றேன். பட் ஒன் கண்டிஷன். என்ன? எனக்காக உங்களோட ஒட்டிக்கிட்டு இருக்காளே உன் ஃப்ரெண்டு பிரீத்தியா? அவளை என் கூட ஒட்ட வைக்கணும். ஏய் கோட்டி, அவளுக்கு தான் உன்னை கண்டாலே பிடிக்கல. அது எனக்கு தெரியும். அதனால நீங்க தான் எப்படியாவது இந்த அழகு அறிவு திறமையெல்லாம் எடுத்து சொல்லி. இது உனக்கே ரொம்ப ஓவரா தெரியல? சரி, குறைச்சுக்கிறேன். எடுத்து சொல்லி எப்படியாவது என்கிட்ட சேர்த்து வைக்கணும். ஓகே, ட்ரை பண்றேன். ஓகே, நீங்க இதை முடிக்க, நான் அதை முடிக்கிறேன். ஓகே, பை. Okay, bye. டேய் ராஜா, எங்க இருக்க? இந்த வந்துட்டேன்டா. ஏய். டேய், டேய், டேய். டேய், போடா, டேய். கோட்டி. சார், நீ பண்றது ஒண்ணு சரியில்லை. கணக்கு படத்தை குடிக்காம அங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சார், நீங்க ஒழுங்கா நடத்தலாம், அதனால நான் கவனிக்கல. என்னது? கணக்கு படத்தை ஒழுங்கா நடத்துறியா? எப்படி சொல்ற? சார், நீங்க கணக்கு பார்த்தா அந்த பக்கம் திரும்பி ஒழுங்கா நடத்திருந்தா நான் கவனிக்காத விஷயத்துக்கு எப்படி கண்டுபிடிச்சிருப்பீங்க? என்ன நான் சொல்றது? உங்ககிட்ட போய் கேட்டாம பாரு. சரி, கவனி. ஓய். ஏ கோட்டி, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஏன் அப்படி பண்ற? இது நாள் வரைக்கும் நான் யாரையும் போடா வாடான்னு பேசுனது இல்ல. இன்னைக்கு பேச வச்சிட்டியே, சாரி. ஓகே, சாரி சார். ஸ்டூடெண்ட்ஸ், நேர்மாறல் எதிர்மாறல் பற்றி ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். ஆசிரியர் ஒரு மாணவனை சரியா படிக்கல, கிளாஸுக்கு ஒழுங்கா வரல அப்படின்னு சொல்லி மாணவனை திட்டினா அதுக்கு அந்த மாணவன் ச்சே இந்த வாதே என்னடா சும்மா சும்மா திட்டிட்டு இருக்காரு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு அடுத்த நாள் கிளாஸுக்கு வராம இருந்தா அது எதிர்மாறல். அதே மாணவன் நாம நல்லா படிக்கணும், ஒழுங்கா கிளாஸ்க்கு வரணும், வாழ்க்கையில முன்னுக்கு வரணும், அதுக்கு தானே ஆசிரியர் திட்டாருன்னு அதை சந்தோஷமா ஏத்துக்கிட்டு அவன் ஒழுங்கா கிளாஸுக்கு வந்து படிச்சானா அது நேர்மாறல். மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நீங்களா ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலவர பாருங்க. ஆனா உங்களுடைய குறிக்கோள் படிப்பு படிப்பு படிப்பு, அதுல மட்டும் கொட்ட விட்டுறாதீங்க. படிக்கிற நேரத்தில் டிவி பாக்குறது, காலேஜ் கட்டடிச்சு சினிமாவுக்கு போறது, படிக்காம பார்க்கு போறது, அங்க போறது இங்க போறதுன்னு உங்க வாழ்க்கையை வீணாக்காதீங்க. அது உங்க பெற்றோருடைய ஒவ்வொரு துளி ரத்தத்தையும் வீணாக்குறதாக அர்த்தம். நல்லா படிங்க, நிறைய மார்க் வாங்க, நல்ல வேலைக்கு போங்க, வாழ்க்கையில ஒரு மாபெரும் வெற்றி அடைங்க. இதான் என் சந்தோஷம். எல்லோருக்கும் என் வாழ்த்துக்கள். ராஜா, நீங்க தான் இருக்கியா? ஏன்டா அது உனக்கு அதிகமா தெரியல? படிக்க வேண்டிய வயசுல படிக்கிறத விட்டு இப்ப விழுது விழுது படிக்கிற. சரி, அது இருக்கட்டும். டேய், இந்த ராதா இருக்கல்ல, உன்னை ரொம்ப நேசிக்கிறாரா. நீ வந்து அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லணுமா? அதுக்காக என்ன சிபாரிசு பண்ண சொல்லி ரொம்ப கெஞ்சுறாரா. ஏய், இப்ப நான் சொல்றது நீ புரிஞ்சுக்க. நீ என்ன சொன்னாலும் சரி, அவகிட்ட ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன், அவ்வளவுதான். டேய் ராஜா, நீ மட்டும் அவகிட்ட ஐ லவ் யூ சொல்லிட்டீனா அவ கூடயே ஒட்டிக்கிட்டு இருக்காளே அவ ஃப்ரெண்டு ஒட்டர குச்சி, அவளை என் கூட எப்படியாவது லவ் பண்ண வைக்கன்னு சொல்லியிருக்காரா. நீ ஏன் நல்லா யோசிச்சு பாடுறா. இதுக்கு மேல ஒரு பொண்ணு நீ ஏன் எடுத்து பாக்குமா? அதுக்காவது நீ ஐ லவ் யூ சொல்லுடா.
உனக்காக என்ன மாத்திக்க சொல்றியா? சாரி, முடியாது. சரி சரி, அதை விடு. அவன் ஃப்ரெண்டு கிட்ட ஏதாவது சேலஞ்ச் பண்ணிட்டாலாம், அதுக்காக வச்சு சும்மா காட்டி ஒரு ஐலவ் சொல்லுடா. புரியாம பேசாதடா. நிஜமாவோ சும்மாவோ எந்த ஒரு பொண்ணுகிட்டயும் நான் ஐ லவ் யூ சொல்ல மாட்டேன்டா. டேய், ஏன்டா இப்படி அடம் பிடிக்கிற? நான் என்ன உனக்கு கொலையா பண்ண சொல்றேன்? ஐ லவ் யூ சொல்றதும் ஒரு வகையில கொலைக்கு சம்பந்தான்டா. டேய், என்னடா சொல்ற? நானும் ஒரு பொண்ணுக்கு ஐ லவ் யூ சொல்ல வந்தான்டா. என்னம்மா ரொம்ப அடிபட்டுச்சா? சோடா ஏற்றமா குளிசா ஏற்றமா? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். இந்த மாதிரி பயல்களை உதைக்கணுமா? ஐயோ, அவர் மேல தப்பு இல்லைங்க, என் மேலதான் தப்பு. ஒரு பொண்ணு நீளமா ஜடை போட்டுட்டு வந்துட்டு இருந்தால, அவ என்ன ஹேர் ஆயில் யூஸ் பண்றான்னு யோசிச்சுட்டே வந்ததுல நான் தான் இடிச்சிட்டேன். அவர் மேல தப்பு இல்ல. இதெல்லாம் சகஜம்தாம்மா. என்ன புடவை கட்டியிருக்கா, என்ன ஜாக்கெட் போட்டிருக்கா, பொம்பளைக்கு பொம்பளை வேடிக்கை பார்க்கலாம் சகஜம்தான். இந்த ஆம்பளை தடி பசங்க பார்த்து வரணும். அட பாவிங்களா, அந்த பொண்ணை தான் ஊந்து ஊந்து விசாரிக்கிறவங்கள வழியா நம்மள எவனும் கண்டுக்க மாட்டான். என்னய்யா இது, உலகம் கெட்டு போச்சியா? எனக்கு ஒண்ணும் ஆகல. எங்க உங்களுக்கு அடி ரொம்ப பலமா பட்டிருக்கா? அட போமா நீ, உன்னை பார்த்து இந்த கூட்டம் வந்து சுத்தி சுத்தி சொல்லி விட்டத, அதை நினைச்சாதான் எனக்கு வலிக்குது, வேற ஒண்ணும் இல்ல. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணட்டுமா? ஐயா, ஆளை விடு. உங்க அப்பா அண்ணனுக்கு தெரிஞ்சா அருவா தூக்கிட்டு வருவான். வரட்டுமா? ஏன்டி நேத்து நீ கிளாஸ்க்கு வரல? இல்லடி, நேத்து வர வழியில பஸ் ஸ்டாப்ல ஒருத்தர் மேல சைக்கிள்ல மோதிட்டேன். அப்படியா? உனக்கு எதுவும் அடிபட்டதா? எனக்கு ஒண்ணும் ஆகல, அவருக்கு தான் பாவம் அடிபட்டுடுச்சுடி. பாவமா? அப்படி என்னடி அவர் பேர்ல அக்கறை? என்ன காதலா? தப்பு என் மேலதான், ஆனா பாவம் எல்லாரும் என்னதான் கவனிச்சாங்களே தவிர அவரை எல்லாரும் திட்டிட்டாங்கடி. முதல்ல மோதல், அப்புறம் காதல். இதெல்லாம் சகஜம்தான். போடி, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. எனக்கு எல்லாம் தெரியும், போடி. கிண்டல பாரு. சினிமால வர லவ் மாதிரி நம்ம சைக்கிள் டேஷ், இன்டர்நெட் பார்க்கு, பீச், ஹோட்டல், சினிமான்னு நம்ம லவ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆயிருக்குல்ல. அந்த ஒரு டேஷ்லயே உங்களை லவ் பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நான் எதிர்பார்க்கல. மட்டும் என்ன எதிர்பார்த்தனா? இதுதான் காதலா? அந்த வார்த்தையில எழுதுனாங்களே, இன்னார்க்கு இன்னார் என்று எழுதி வச்சானே தேவன் என்று. அவர் எழுதுறது இருக்கட்டும், ம், உங்க வீட்டு ரேஷன் கார்டுல என் பேரை எழுதுவாங்களா? ம், கண்டிப்பா. சினிமாவுக்கு போலாமா? சார், கொஞ்சம் அந்த பக்கம் போறீங்களா? நாங்க கிரிக்கெட் விளையாடணும். கிரிக்கெட்டை மைதானத்துல விளையாடுறதுக்கு பதிலு பார்க்ல விளையாட ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்களுக்கு தான் விஜிபி இருக்கு, எம்ஜிஎம் இருக்கு, கிருஷ்ணா இருக்கு, அங்க போக வேண்டியதானே சார். இங்க வந்து ஏன் சார் நாங்க விளையாடுறதுக்கு எடுக்கிறீங்க? எங்க காதல் முக்கியமா, உங்க கிரிக்கெட் பால் முக்கியமா? ரெண்டும் ஒண்ணுதான் சார். அது எப்படி? நாங்க பால பேட்டல் அடிப்போம். உங்க வீட்டுக்கு விஷயம் தெரிஞ்சு அவங்க உங்களை சோட்டால் அடிப்பாங்க. அப்புறம் நாங்க உள்ளூர்ல கத்துக்கிட்டு வெளியூர்ல போய் விளையாடுவோம். உங்க விஷயம் உள்ளூருக்கு தெரிஞ்சதுன்னா நீங்க வெளியூருக்கு ஓடி போயிடுவீங்க. அதான் சார் ரெண்டு ஒண்ணு. இங்க பாருமா, பிஞ்சிலே பழுத்தது, ஒண்ணும் பண்ண முடியாது. வா நம்ம அப்படி போயிடலாம். அந்த பசங்க கிடக்குறானுங்க, நம்மள படைச்ச ஆண்டவனே வந்தாலும் இனிமே நம்மள பிரிக்கவே முடியாது. கடவுளே, இப்பதான் நான் சொன்னேன், ஒரு ஆட்டக்கார வந்து பிரிச்சுட்டான். ஹாய். என்ன ரொம்ப சந்தோஷமா வரீங்க? எல்லாம் நல்ல செய்திதான். என்ன செய்தி? நம்ம காதலுக்கு எங்க வீட்டுல பச்சை கொடி, நீல கொடி, மஞ்சள் கொடி எல்லா கொடியும் காட்டிட்டாங்க. அப்படியா? ஆமா, ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். என்ன கண்டிஷன்? 10 மாசத்துல ஒரு குழந்தைய பெத்து அவங்க மடியில போட்டுணுமா. நான் ரெடி, நீ ரெடியா? வெக்கத்தை பாரு. விடுங்க.
மாறுதே